சண்டையில எவ்வளவு வலியா இருந்தாலும் சரி, ஒரு தடவை உடம்ப காட்டிட்டேன்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். சுளுக்கு சுளுக்கு சுளுக்கு. அது என்னப்பா அது 3 சுளுக்கு? இதுதான்ப்பா நான் சொன்ன இடம். கேரளால இருந்து வந்த பாட்டி அம்மா பேத்தி 3 சுளுக்கு சுந்தரிங்க இங்கதான் இருக்காங்க. பாத்தியா, மருந்து புட்டி சைஸ்லயே ஒருத்தர் இருக்கான். வாங்கடா புது பசங்களா, கை காலு தலை இடுப்பு எங்க பிடிப்பு இருந்தாலும் உள்ள போங்க, பாப்பா எடுத்து விடுவாங்க. பாத்திடியா மாத்திடிச்சுக்க போற? இதுதான் பாட்டி 60 to 80 கவனிச்சுக்கிற கேஸ். இதுதான் அம்மா 40 to 60 கவனிச்சுக்கிற கேஸ். இன்னும் சில வாலிப பசங்க இதுகிட்டே என்ன தைச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓல்ட் இஸ் கோல்ட். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நான் சுளுக்கு எடுத்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி பர்சனாலிட்டியான ஆளை நான் பார்த்ததே இல்லையா. கருப்பா இருந்தாலும் உடம்பு கட் பண்ண கல்லு மாதிரி இருக்கியா. என் விரல் ஸ்கின்ன டச் பண்ணா நச்சுன்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேணாமா? ஓகே, டச் பண்ணல. எங்க வலின்னு சொல்லு, ஊதியே எடுத்துறேன். ஊதியா? எப்படி? மைக்கேல், இதெல்லாம் நமக்கு சரியா வராது. நம்ம உடம்பு நல்லா தான் இருக்கு. நீ வேணா போய் சுருக்கிட்டு வந்துரு. எனக்கு எடுத்து விடு. எப்படி ஓட்டாலும் எடுத்து விடு. அந்த ஆளு சுளுக்கு எடுக்க கூட்டிட்டு வந்தா உனக்கு சுளுக்கு ஃப்ரீ, இல்லன்னா 1000 ரூபாய். ஏய் மைக்கேல், கல்லு ஓச்சாவது கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறா. வர்றேன். நிறுத்து 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 நிறுத்துறாங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்ட? வரும்போது மாமி லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வர சொன்னா. இந்த உங்க கையால வாங்கி கொடு. எது என் கையாலியா? ஏற்கனவே நான் ராசி இல்லாதவன் ஒருத்தன் காரி துப்பிட்டு இருக்கான். உனக்கு லாட்டரி சீட் வாங்கி கொடுத்து நீ வேற என்ன காராம துப்பணுமா? டேய், நான் 20 வருஷமா லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு 5 ரூபா காசு கூட வேலை. நீ வாங்கி வேலைன்னா எனக்கு கவலை இல்ல. வாங்க. இந்த சைக்கிளை புடி. இந்த கடையோட விதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்டா அப்படி சொல்ற? நீ சீட்டு வாங்கி பணம் மட்டும் தான் விடல. என் கையால வாங்கினா கவர்மெண்ட் லாட்டரியே ஊத்தி மூடத்தான் போறான். இந்தா. மூட மாட்டான். ஹலோ, நான் பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க எனக்கு பணம் கொடுத்த விஷயம் அந்த பத்திரிகைக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் உங்க நியூஸோட என் பேரையும் சேர்த்து போட போறான். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். அடுத்த வாரம் எழுதுறதுக்கு அவன் உயிரோட இருந்தா தானே? ஐயோ, என்ன சொல்றீங்க? உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு ஒரு வழி பண்ணிடுவேன்னு மிரட்டி பாருங்க. அப்புறம் எழுத போறான். மிரட்டுறதா? அவன் பொண்ணு பாதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாதான் அவன் எனக்கு பயப்படுவான். நான் பாத்துக்கிறேன். ஓகே. திருந்தவே மாட்டீங்களா? அப்படின்னா கந்தன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி. மேடம் உட்காருங்க. நெக்ஸ்ட். உள்ள போங்க. கம் இன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். உங்க பேரு? மீனா. இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்தது இல்ல? இல்ல சார். தலைவா, போலீஸ். சீக்கிரம். ஹோட்டலை விட்டு ஒருத்தர் வெளியே போக கூடாது. நீ மேல போ. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உங்க அப்பா பத்திரிகைக்காரனா என்ன வேணும் எழுதுவானா? சார் மன்னிச்சிருங்க சார், இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னால நாங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது. பத்திரிக்கைக்காரன் பொண்ணு சார், இப்பதான் தொழில் ஆரம்பம். கொஞ்சம் விட்டு பிடிக்க கூடாதா? பொண்ணுங்க மேல நாங்க கை வைக்க கூடாது. வைக்கிற மாதிரி நடந்துக்க. முதல்ல இவ்வளவு எடுத்துருப்பா. எடுத்துருப்பா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் இன்டர்வியூக்கு வந்தேன் சார். கட்லு தலகாணி பெட் இன்டர்வியூ. எடுத்துருவாங்க.
சீக்கிரம் சொல்லுப்பா, எந்த சினிமாவுக்கு போலாம்? மைக்கேலோட ரிக்ஷா இதுப்பா. அந்த ரிக்ஷாமா? அம்மா, நீ இப்படி ஆனதுக்கு காரணம் உங்க அப்பா மட்டும் இல்ல, நானும் தான். கோவில் குருக்கள் ஒன்ன பத்தி சொன்னப்புறம் 10 மாசம் என் வயித்துல நான் சுமந்து பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பேனான்னு என் மனசாட்சி தினமும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பார்க்க நீ ஏன் பார்த்தா எங்கணும், உன்னை பார்க்க நான் தான் வைக்கப்படணும். நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் இது மட்டும் இல்ல. உங்க அப்பா அந்த பத்திரிக்கைக்காரர் பொண்ணு மேல விபச்சாரிங்கிற பழிய சுமத்தி கொண்டு போயிட்டார். அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நீதான்னு கேள்விப்பட்டேன். அவளை இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. குற்றவாளிகளே தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டதால் 4 பேருக்கும் தலா ரூபாய் 500 அபராதம் விதிக்கிறேன். அப்படி கட்டத் தவறினால் 1 வாரம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த 4 பேரையும் விபச்சாரத்தில் ஈடுபட தூண்டும் வகையில் இந்த பெண் நடந்து கொண்டதால் ஐடிபி சட்டத்தின் 8A பிரிவின் கீழ் இவளுக்கு 1000 ரூபாய் அபராதமும், அதை கட்டத் தவறினால் 15 நாள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். இந்தாங்க சார் 1000 ரூபாய், அவங்க கட்ட வேண்டிய ஃபைன். இது ஏன் பணம் இல்ல சார், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்க அப்பா கொடுத்த பணம். இதை வாங்கிட்டு அவங்க வெளியில அனுப்புங்க. ஓகே. இந்தாங்க. ஆட்டோ நிறுத்து, நிறுத்துப்பா, நிறுத்து, நிறுத்து. எங்க போனோம்? ஏய், ஏய். மகள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதால் அவமானம் தாங்க முடியாமல் பத்திரிகை ஆசிரியர் தற்கொலை.